அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்து. அன்பு ஆண்மனையம் கொண்ட நம்மவர்களே, வணக்கம் வணக்கம். வள்ளல் பெருமான் சன்மார்க்கம் என்றால் தவசு நிலை அப்படின்றார். சன்மார்க்கம் என்றால் தவசு நிலை. முதல் தவசு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார். தவசு நிலை தெரியாமல் எந்த நிலையும் அடைய முடியாது அப்படின்னு சொல்றார். அதை தெரிந்து கொள்ளாமல் மனந்தளர்ந்து திரிபவர்கள் எத்தனையோ கோடி பேர்கள் மனம் தளர்ந்து அலைகின்றார்கள் அப்படின்றார். 30க்குள் மௌனம் கண்டால், 30 வயசுக்குள்ள மௌனத்தில் தவசு நிலையை அறிஞ்சா ரொம்ப 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 நல்லா இருக்கும் அப்படின்றார். இளம் வயசாய் இருப்பவர்கள் பெரியோர் மைந்தா அப்படின்றார். இளம் வயசாக இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய பிள்ளைகளே, தவசு நிலையை அடையவே சர்க்குருவின் பாதம் கண்டு அப்படின்றார். நீங்கள் சர்க்குரு அணுகணும், அவருடைய பாதத்தை கண்டு கருணையுடன் அவர் பாதத்தை கண்டு வணங்கி போற்றி அப்படின்றார். அவர் பாதத்தை கண்டு வணங்கி போற்றி தீர்க்கமுடன் பிரம்மத்தில் மனந்தான் செல்ல. தீர்க்கமுடன் பிரம்மத்தில் மனந்தான் செல்ல அப்படின்றார். அப்படி இந்த மனம் பிரம்மத்தில் சென்று விட்டால் குருவனுடைய அருளால் ஜீவனுக்கு ஜீவனாக இருக்கலாமே. இந்த சிவனுக்கு சீவனாக இருக்கலாமே. சிவனோடு நீங்கள் ஒன்று கலந்துருவீங்க, சிவன் வேறு நீங்கள் வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறார். சாகாது இருந்தாலும் செத்தவரை எழுப்புவதும், சாகாது இருப்பதும் செத்தவரை எழுப்புவதும் இரு பெரும் சக்திகள் அப்படின்றார். நீங்கள் குரு விட்டது தான் வரணும் அப்படின்றார். இது இரு பெரும் சக்திகள், இவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த சக்தி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சாகாது இருப்பவர் தான் செத்தவரை எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்றார். செத்தவரை எழுப்பவரே, யார் செத்தவரை எழுப்புறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் சாகாதிருப்பார்கள் அப்படின்றார். தமிழ்நாட்டு ஞானிகள் இவை இரண்டுமே பலர் இவ்விரு சக்தியிலுமே கை வந்தவர்கள். இந்த ரெண்டு சக்தியும், சாகாதிருப்பவரும் செத்தவரை எழுப்புவதும், தமிழ்நாட்டினுடைய ஞானிகளுக்கு இது கைவந்த கலை அப்படின்றார். இந்தியாவில் எல்லாமே இடத்துலையும் இருக்கிறாங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிகமான ஞானிகள் இருக்கிறாங்க, செத்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். அதுவும் கடலூர் மாவட்டத்தில் 2-3 பேர் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க கடலூர் மாவட்டத்தில். அதை மேற்படி சொல்கிறேன். அப்போ தமிழ்நாட்டு சித்தர்கள் ஞானிகள் மிக துல்லியமாக, இங்கே இருக்கிற ஞானிகளும் சரி விஞ்ஞானிகளும் சரி தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் நுண்ணறிவு உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள், இறை அருளை நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். இறைவன் காரியப்படக்கூடிய இடம் உலகம் முழுவதும் தான். அதில் மெயினாக தமிழ்நாட்டில் இறங்கி தான் அப்புறம் மற்ற இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். தமிழ்நாட்டில் தான் இறைவன் சஞ்சரிக்கிறார், அதன் பிறகு மற்ற இடங்களுக்கு செல்கிறார், உலகம் முழுவதும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இறைவனுக்கு தமிழ்நாடு ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வள்ளலார் இறைவன் என்னுடைய நீ செல்ல பிள்ளை
அதனால்தான் உன்னை தமிழகத்தில் வருவிக்க உற்றேன். ஏன்னு கேட்டால் இங்கிருந்தான் தென்னாருடைய சிவனையை போற்றினுவாங்க, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினுவாங்க. இந்த தென்னாட்டில் இருந்து தான் எந்நாட்டவர்க்கும் தெரியப்படுத்த முடியும். தென்னாட்டிலே இந்த சக்தி அதிகமாக உள்ளது. மகான்களுடைய சக்தியும் 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 ரிஷிகளுடைய சக்தியும் கோள்களுடைய சக்தியும் நிறைந்திருக்கக்கூடிய இடம் தமிழகம். அப்போ இது மையப்பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நடிகரை கூட பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரத்துலேருந்து இப்படி கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தா நிறையா இருப்பாங்க. ஆட்சியாளர்கள், நடிகர்கள், விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள், சித்தர்கள், மகான்கள் எல்லாமே இப்படி அதிகமாக இருப்பாங்க. இப்படி வேலூர் கண்ணாண்ட பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அந்த இடத்துக்கு 1-2 இருப்பாங்க. 110 சிவ ஆலயங்கள் உள்ளது நம்ம பண்ருட்டியிலேருந்து கும்பகோணம் கன்னியாகுமரி வரைக்கும் 110 சிவ ஆலயங்கள் இருக்குது. 110 கோயில்கள் ராஜாக்கள் கட்டியிருக்காங்க. அப்படி சிவனை அதிகமாக போற்றக்கூடிய இடம் தமிழ்நாடு. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, திருவள்ளுவர் பிறந்த தமிழ்நாடு, வள்ளலார் பிறந்த தமிழ்நாடு, வள்ளலார் பிறந்த தமிழ்நாடு, வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளல் பிறந்த தமிழ்நாடு, மகாசித்தர் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் பிறந்த தமிழ்நாடு. இப்படி ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ பேர் பிறந்தாங்க. இவங்கெல்லாம் அவதரித்த இடம் தமிழ்நாடு. சம்பந்தர் திருமயிலைன்னு ஒரு ஊர், அது எந்த ஊருன்னு தெரியல, மயிலாப்பூர் தான் எனக்கு தெரியுது. இது திருமயிலை அப்படின்ற ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன் இறந்து எரிக்கப்பட்டு எலும்பெல்லாம் பொறுக்கி ஒரு குடத்துக்குள் மண் குடத்தில் அடைத்து வச்சிருந்தார்களாம் மயிலாப்பூரில். இது திருமயிலையில். அது பேர் பூம்பாவையம். எனக்கு ஞாபகம் இருக்குது, இது ஆண்டாள் பாசத்தில் வருதா என்னான்னு தெரியல. பூம்பாவைன்னு பல ஆண்டுகளுக்கு பின் பிரிந்து போன ஐம்பூத அணுக்களை, நீர், நிலம், நெருப்பு, காற்று இருக்குல்ல, நாம் இறந்த உடனே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும். அது போயிட்டு பல ஆண்டுகள் ஆகி போயிடும். நல்லா இதை உள்வாங்கி பாருங்க. பல ஆண்டுகள் ஓடி போயிடுச்சு, பல ஆண்டுகள் கடந்து போச்சு. அந்த 50 அணுக்களை ஒன்று திரட்டி எப்படி இருக்கு பாருங்க. உடம்பும் மறைஞ்சு போச்சு, உடம்பை எரிச்சிட்டாங்க. அந்த உடம்புல உள்ள எலும்பை ஒரு மண் குடத்தில் அடிச்சு வச்சிருக்காங்க. மண்ணிலேருந்து வந்தது மண் குடத்தில் அடிச்சிட்டாங்க அந்த எலும்பை. அப்படி பிரிந்து போன 5 பூதங்களையும் ஒன்று சேர்த்து மற்ற தாதுக்களை, சத்து இருக்குல்ல, அனைத்து சத்துக்களுக்கும் சத்தையும் அது கொடுத்து, தாதுக்களை கொடுத்து உடம்பை உருவாக்குனாங்களாம். நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதுக்கு சத்து கொடுத்து அந்த எலும்பை உடம்பாக உற்பத்தி செய்து, எப்படி துண்டு துண்டாக எரிஞ்சி போன எலும்பை மறுபடியும் ஒரு உடம்பாக, எலும்பு கூடாக உருவாக்கி அது சதையை உண்டாக்கி 4048 நரம்பு 72,000 நரம்புகளை உற்பத்தி செய்து 4448 நோய்களையும் உற்பத்தி செய்து, இப்போ கடவுளே வந்தால் கூட அந்த மாதிரி நேரடியாக உற்பத்தி செய்ய முடியாது. கடவுள் தான் ஒரு மனிதன் மூலமாக வர முடியும், கடவுள் நேரடியாக வர முடியாது. இப்படி மனிதனாக தோன்றியவர்கள், இதை நீங்கள் நல்லா உள்வாங்கி பார்க்கணும். மனிதனாக தோன்றியவர்கள், அவதரித்தவர்கள், தவசு நிலையிலே ஞானத்தை பெற்றவர்கள், சாகா வரத்தை பெற்றவர்கள், இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர்கள்.
எப்படி செய்கிறாங்க பாருங்கள். துண்டு துண்டான எலும்புலாம் ஒன்றா கூட்டி எலும்பு கூடாக்கி அதுக்கு சதையை கொடுத்து நரம்பை கொடுத்து அதன் பிறகு உயிரையும் கொடுத்தார். அதுக்கு உயிர் வந்துடுச்சு. அது மட்டுமல்ல, அது எத்தனை ஆண்டுகள் இறந்து வளர்ச்சி அடையாமல் இருந்ததோ அத்தனை ஆண்டுக்கான வளர்ச்சியும் சேர்த்து கொடுத்தார். சேர்த்து அந்த அத்தனை ஆண்டு, ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டா 10 ஆண்டா, அந்த 10 ஆண்டுக்கு என்ன வளர்ச்சி இருக்குமோ அந்த தேகத்தையும் கொடுத்து ஒரு அழகிய மங்கையாக எழுப்பினார். யாரு? சம்பந்தர், ஞான சம்பந்தர். இவர் சீர்காழியில் பிறந்தவர். எல்லாமே கடலூர் மாவட்டம் தான். அப்புறம் இன்னொருத்தர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கார் பாருங்க. திங்களூர். திங்களூர்னா இந்த இப்படி தான் இருக்கும், திருவாரூர் பக்கம்னு நினைக்கிறேன். அங்கே பிரசித்தி பெற்ற கோவில்லாம் இருக்குது. திங்களூர் அப்பூதிய அடிகள் அப்படின்னு ஒரு ஆன்மீக குரு, ஆன்மீகத்தில் சிறந்தவர். அவர் இல்லத்தில் பாம்பு தீண்டி இறந்து போன மூத்த மகன் அவருடைய, பாருங்க, அவங்க ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவங்களுக்கு தான் இது போல் சோதனை வரும். அவருடைய மூத்த பையன் பாம்பு தீண்டி, பாம்பு கடித்து இறந்து போனான். இறந்து போய் சில நாழிகள் ஆனத, பல நாழிகை, அதாவது ஒரு நாள் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். இதை அறிந்த நம்முடைய ஞானி அவர் வீட்டுக்கு சென்று உயிர் பெற்று எழச் செய்தார். அது செத்து போனவனுடைய உடம்பை. அதாவது பல நாழிகைன்னா சில மணி நேரம் தான் ஆகுது, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் ஆகுது. அப்போ போயிட்டு மீண்டும் உயிர் கொடுத்து அவனை எழுப்ப செய்தார். இறந்தவரை எழுப்பினார். யார்? அவர் பூம்பாவை எழுப்பினார், சம்பந்தர். இவர் பாம்பு கடித்து இறந்து போன பாலகனை பல நாழிகை கழித்து உயிரோடு அவனை எழுப்பினார். அவன் உறக்கத்தில் இருந்து வந்தது போல் விழித்து எழுந்தான். தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி எழுந்தான். என்னப்பா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதங்க பாருங்கள். கடலூர் மாவட்டத்துக்கு பிறந்தவங்க தான் இவங்க. அப்படி அரவன்னா பாம்பு, பாம்பு தீண்டி இறந்து போனவனை மீண்டும் உயிர் பிழைக்க செய்து எழுப்பி விட்டார். இறந்தவரை எழுப்பினார். அப்பர். அவர் திருவாமூரில் பிறந்தவர். சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தவர். அடுத்து பாருங்க, இது அதை விட ஒரு பெரிய அற்புதம், பெரிய ஒரு அதிசயம் அடுத்து செய்கிற நம்முடைய மகான்கள். இவங்கெல்லாம் கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்காங்க. இவர் திரு அவிநாசி, அவிநாசினா கோயம்புத்தூர் பக்கத்தில் நினைக்கிறேன். திரு அவிநாசியில் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு குளத்தில் ஒரு பையன் குளித்தான். அப்போல்லாம் குளத்தில் தான் குளிக்க முடியும். ஏரியில் குளிப்பாங்க. குளத்தில் நீர் வரும், ஊற்று எழும்பி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது தண்ணி சுத்தமாக இருக்கும், தாமரை இலை இருக்கும், அங்கே நல்லா சுத்தமாக இருக்கும். அந்த குளத்தில் தான் தண்ணி அருந்துவாங்க, தண்ணி குளிப்பாங்க, துணிகளை துவைக்கிறது எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஆற்றுல, ஆறு இருந்தால் ஆற்றுல செய்வாங்க. அப்போல்லாம் ஆற்றுல என்னாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் தண்ணி ஓட மாட்டுது. அப்போ மாதம் 3 மாதிரி பெய்யும், 3 மழை பெய்யும். ஏரி குளங்களில் தண்ணி நிறைஞ்சிருக்கும், ஆற்றுல தண்ணி போகும். ஆற்றுல குடித்தாவே வாதம் பித்தம் சிலோத்தமாக போகும். அதை விட நீராகாரம் குடித்தா தான் வாத பித்த சிலோத்தம் போகும். ஆற்று நீர் வாதம் தான் போகும், அருவி நீர் பித்தம் போகும், சோத்து நீர் 3 போகணும். அதுபோல் அப்போ குளத்தில் குளிக்கும் போது அதில் ஒரு முதலை இருந்து ஒரு பையனை சாப்பிட்டுடுது. அப்படி அந்த முதலை சாப்பிட்ட பிறகு அவங்க அப்பா அம்மா தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. சரி, முதல்ல தான் சாப்பிட்ருக்கணும்னு விட்டுட்டாங்க. அது உடம்புல செரிச்சு அது சதையாக மாறி போச்சு. யார்? முதலையினோட உடம்புல சதையாக போய் மாறிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றது ரத்தமாக மாறி உடம்பு பூரா பரவுதில்ல.
சதைய கொழுப்பாக உருவாதில்ல, அது போல் எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த முதலையும் இறந்து போச்சு. எப்படி? அந்த பையனை சாப்பிட்ட முதலையும் இறந்து போச்சு. அந்த குளத்தில் உள்ள நீரும் வற்றி போச்சு. அந்த வருஷம் சரியாக மழை பெய்யல போல இருக்கு, நீரும் வற்றி போச்சு, முதலையும் செத்து போச்சு. முதல்ல வந்து தண்ணியில் தான் இருக்கும், நிலத்தில் இருக்காது. அது நீர் இல்லாததுனால செத்து போச்சு. அதுவும் செரிச்சு போச்சு மண்ணில். அப்போ நம்முடைய ஞானி அங்கே போகிறார். சொல்கிறாங்க, இது மாதிரி பல ஆண்டுக்கு முன்னாடி இந்த குளத்தில் தான் ஒரு பையன் குளித்தான், இல்லை அழகான பையன், முதல்ல இழுத்தும் போயிடுச்சு. இப்போ தண்ணி வற்றி வச்சு பார்க்குற எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி பார்ப்போம் அப்படின்ற சொல்லி உடனடியாக அந்த குளத்தில் நீரை உண்டாக்குறார். எப்படி? அந்த குளத்தில் நீரை உண்டாக்குறார். நீர் உண்டான உடனே தானே முதல்ல வரும். அந்த முதலையை உண்டாக்குறார். அந்த முதலையை, இறந்து போன சிரிச்சு போன முதலையை மீண்டும் உயிர் உண்டாக்குறார். அந்த முதலை வந்துடுச்சு. அந்த முதலைக்கு உடம்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி வந்து போச்சு. அதுக்கு உயிரும் வந்து போச்சு. உயிர் வந்தது முதலைக்கு. அந்த உடம்பில் கரைஞ்சி போன அந்த பையனுடைய உடலை உருவாக்கி, அவனுடைய உடம்பும் உருவாக்கி, அதை வெளிப்படுத்தி அந்த உயிருக்கும் அந்த பையனுக்கும் உயிரை கொடுத்து, அவன் எத்தனை ஆண்டுகள் முதலை வயிற்றிலிருந்து மறைஞ்சானோ அத்தனை ஆண்டுகள் வளர்ச்சியும் கொடுத்து, ஏன்னா வயசு ஓடி போச்சுல்ல, வளர்ச்சியும் கொடுத்து இளங்காளையாக எழுப்பினார். இளம் காளையாக எழுப்பினார். எப்படி இருக்கு பாருங்க. செத்தவரை எழுப்ப முடியுமா, செத்தவரை எழுப்ப முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. இறந்தவரை எழுப்பிடலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லும்போது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அப்போ இளங்காளையாக, அவனுக்கு வயசு வந்து போச்சு. அன்னைக்கு பையனாக இறந்தான், அப்புறம் ஒரு 20 வயசு தக்க பையனை அழகாக இளங்காளையாக வந்தான். இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம்! இது வரைக்கும் நான் இந்த மாதிரி அற்புதங்களை கேள்விப்பட்டது இல்லை. அது நம்ம கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இதை செய்தவர் சுந்தரர். இதை இறந்தவரை அவங்க ஒன்று தான் செஞ்சாங்க. அவங்க பெண்ணை உருவாக்குனாங்க, இறந்து போன பையனை உருவாக்குனாங்க. இறந்த பையன் சரிக்கல, ஒரு சில மணி நேரத்திலே அவர் உருவாக்கிட்டார். ஆனால் இறந்து போன பூம்பாவையை எரித்து குடத்தில் அடைக்கப்பட்ட பிறகு மீண்டும் அந்த உடம்பை உருவாக்கி, அதுக்கு எலும்பு சதைகளை உருவாக்கி, நரம்புகளை உருவாக்கி, உடலுக்கு உயிர் கொடுத்து, விட்டு போன வயசையும் கொடுத்து, இளம் பெண்ணாக, சும்மா அழகான ஒரு அழகிய பெண்ணாக பூம்பாவை எழுப்பி கொடுத்தார். எவ்வளோ பெரிய அற்புதம் இது! அது அப்பர் செஞ்சதை விட இது பெரிய அற்புதம். சுந்தரர் செய்கிறது அதை விட 2 பேருக்கு உயிர் கொடுக்குறாரு. இறந்து போன அந்த முதலைக்கும் உயிர் கொடுக்குறாரு, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் உயிர் கொடுக்குறாரு. இப்போ 2 பேருக்கு உயிர் கொடுக்குறாரு சம்பந்தர். இது சுந்தரர் வந்து 2 பேருக்கு உயிர் கொடுக்குறார். இளங்காளையாக எழுப்பிய வரையே அப்பகுதி மக்கள் வியந்து பாராட்டினார்கள். இப்பொழுதுனா உலகம் பூரா பரவி இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு தொலைத்தொடர்பு கிடையாது. அதனால தான் அந்த செய்தி வந்து புத்தகத்திலே இருக்குது. ஆராய்ந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த சுந்தரருக்கு இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வந்து தான் 200 கோடி ரூபாயில் செங்கல்லே இல்லாமல் கருங்கல்லால், கரிகாலம் கட்டிய கல்லணை போல கருங்கல்லால் கோயில் எழுப்பியிருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர். அவர் பிறந்த இடம் திருநாவலூர். அந்த திருநாவலூரில் அவர் பிறந்த இடத்துலையே பிரம்மாண்டமான ஒரு கோயிலை உற்பத்தி ஆகியிருக்காங்க. அங்கே மூலவராக சுந்தர் தான் இருக்கார். போய் பார்த்தா ஒரு அமைதியாக இருக்குது. நல்லா அந்த சிற்பங்களையெல்லாம் பார்த்தா நமக்கு மனசு ஒரு மிதமாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால்
அந்த கோயிலை போய் அவசியம் பாருங்கள். இப்போ அது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் இருந்தது, இப்போ விழுப்புரம் மாவட்டமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சென்னை மார்க்கமாக வந்தால் கெடிலத்தில் இறங்கி திருநாவலூர் அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டரில் கொண்டாந்து விட்டுருவாங்க. கெடிலம் பைபாஸில் சென்னையிலேருந்து வந்தால் கெடிலம் இறங்கணும், திருச்சியிலேருந்து வந்தாலும் கெடிலம் தான் இறங்கணும். அங்கே இறங்கினா பண்ருட்டி மார்க்கமாக பஸ் போகும். அந்த பண்ருட்டி பஸ்ஸில் திருநாவலூர்னா அடுத்த ஸ்டாப்பிங் திருநாவலூர் தான் போய் நிற்கும். அப்போ அந்த திருநாவலூர் அவசியம் வந்து மெயினில் தான் இருக்குது. தெரியாதவங்க இதை உடனடியாக வந்து அந்த ஆலயத்தை பாருங்கள். ஏன்னு கேட்டால் நான் 2016 போய் பார்க்கும்போது சாதாரண ஒரு குடிசையாக இருந்தது அது 2016. அப்புறம் 19 பார்க்கும்போது 3/4 பங்கு கட்டிட்டாங்க. இந்த கல் பூரா கருப்பு கல், நல்ல தரமான கல் கொண்டாந்து கட்டியிருக்காங்க. ஏகப்பட்ட சிற்பங்கள், அனைத்து சித்தர்களுடைய சிற்பங்களும் அங்கே இருக்குது. அனைத்து சித்தர்களும் வைணவத்தில் உள்ளவங்க, சைவத்தில் உள்ளவங்க எல்லாருடைய சிற்பமும் அங்கே இருக்குது. அந்த சிற்பக்கலையை வந்து மதிலே செஞ்சிட்டாங்க. பிரமாண்டமான மதில், எல்லாமே கல். எப்பயுமே அதை தட்டிட்டுலாம் கும்பாபிஷேகம் பண்ண தேவையில்லை. 12 வருஷம் ஆனால் அப்படியே கும்பாபிஷேகம் பண்ணலாம். பெயிண்ட் அடிக்கணும்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் கல்லால் கட்டுறது. நம்ம தஞ்சாவூரில் கட்டியிருக்கிற தஞ்சை பெரிய கோயில் மாதிரி கல்லால் கட்டப்பட்டது. எக்காலத்தும் எவ்விடத்தும் அது இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையாக இருக்கும். அந்த கோயில் வந்து ஒன்றுமே அழியாது. அதே போல் சிதம்பரம் மிக 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 பழமையான கோவில். 4-5 ராஜாக்கள் வந்து கட்டியிருக்காங்க. 4-5 ராஜாக்கள். அது வருஷமே சொல்ல முடியாதுன்றாங்க. ரொம்ப பழமையான கோயில் தான் அது சிதம்பரம். அதான் ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒரு சிக்கல்லாம் வந்தது. அந்த கோயிலில் நிறையா பேர் உயிர் விட்டுருக்காங்க. ரத்தம் சிந்திய கோயில் சிதம்பரம். ஏன்னு கேட்டால் அங்கே வந்து சிவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் ஒரே இடத்துல கோவில் அமைச்சாங்க. இப்போ நடராஜரை பார்த்தா உடனே வந்து மகாவிஷ்ணு பார்க்கலாம். ஏன்னா வைணவமும் சைவமும் எப்பயுமே ஒன்று சேராது. வைணவத்தில் இருக்கிறவங்க சைவத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேச மாட்டாங்க, கொடுக்கல் வாங்கல் கூட வச்சுக்க மாட்டாங்க, எதிரி மாதிரி பார்ப்பாங்க. சைவத்தில் இருக்கிறவங்களும் வைணவத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேச மாட்டாங்க, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க மாட்டாங்க. எல்லோரும் அந்தனர் தான், இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவங்க இதிலே தான் கொடுப்பாங்க. வைணவத்தில் இருக்கிறவங்க வைணவத்திலே தான் பொண்ணு கொடுக்குறது எல்லாம் செய்வாங்க. சைவத்தில் இருக்கிறவங்க சைவத்தில் தான் கொடுப்பாங்க. அப்படியே நீ பெரியவங்க நான் பெரியவங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு இது. அப்போ 2 பேரையும் ஒன்றா ஆக்கி விட்டார் ஒரு அரசன், ஒரு சோழன். அதுக்கு சில அந்தணர்கள் வந்து இப்படி செய்யக்கூடாது, வைணவத்தையும் சைவத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போது 3000 அந்தணர்கள் இருந்தாங்களாம் சிதம்பரத்தில். அதில் ஒரு 200 பேர் ராஜகோபுரத்தில் ஏறி கீழே விழுந்து உயிரை விட்டாங்களாம். ஏன்னா நீங்கள் பெருமாளை கொண்டாந்து இங்கே அமைக்கக்கூடாது அப்படின்னு. அனைத்து எதிர்ப்பையும் நீக்கி எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த அரசன் அங்கே பெருமாளையும் எதில் தரிசிக்கும்படி கோவிலுக்கு நிறுவினார். ஆனால் அந்தணர்கள் அந்த தெற்கு பக்க வாசப்படியை இதுவரையில் திறந்தது கிடையாது. இதுவரையில் அந்த வாசப்படி திறந்தே கிடையாது. கிழக்கு பக்கம் வாசப்படி தான் திறந்துருக்குது. ஏன்னு கேட்டால் அப்படி நேராக வந்து பெருமாளை பார்த்துட்டு போயிடுவாங்க. பெருமாளை பார்த்தா ஒன்று சிவனையும் தான் பார்க்கணும். ரெண்டும் ரொம்ப ரொம்ப கிட்ட ஒரே வாசப்படியில், தெற்கு பக்கம் வாசப்படியில். அதனால் அதனாலும் சாத்தியிருக்குதோ அது எதனாலும் தெரியல. ஆனால் அந்த வாசப்படி திறக்கிறது இல்லை. ஆனால் நடராஜரை பார்த்துட்டு உடனே அங்கே போவாங்க. மக்களுக்கு தெரியும். அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்ற கதையா. அப்பயே வந்து வைணவம் சைவம் இப்படி ரெண்டுமே நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி இருந்தது. சிவனும் பெருமாளும் ஒன்று தான் தெரியல. அரியும் சிவனும் ஒன்று தான். இவர் தான் சிவன் தான் அரியாக வருகிறார், சிவன் தான் பெருமாளாக வருகிறார், சிவன் தான் படைக்கும் கடவுளாக வருகிறார். எல்லாமே ஒன்று தான். ஆனால் அந்தந்த இதுக்கு உருவத்தை மாற்றினாங்க.
நீ படைக்கும் கடவுள், நீ காக்கும் கடவுள், நீ அழிக்கும் கடவுள் அப்படின்னு. ஆக்கல், அழித்தல், படைத்தல் எல்லாமே சிவன்தான். நெருப்பு பிழம்பாக இருக்கக்கூடியது சிவன்தான். இறக்காமல் இருக்கக்கூடியது சிவன்தான். வைணவத்தில் பெருமாள் இறக்குறார். எப்படி இறக்குறாருன்னு கேட்டால், ராம அவதாரத்தில் சீதையை இலங்கை ராவணன் தூக்கின்னு போயிடுறார். அப்போ தேடின்னு போகும்போது வாலிக்கும் சுக்ரீவனும் சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடக்கும்போது அவனை சமாளிக்க முடியல. வாலியை சமாளிக்க முடியாது, பேர்பட்ட வல்லம் படித்தவன். அப்போ அந்த சுக்ரீவன் என்ன சொன்னான், ஐயா உங்களுடைய பிரச்சனை தீர்த்து வச்சின்னா நான் இலங்கைக்கு சென்று உங்களுக்கு துணையாக இருந்து சீதா தேவியை நான் மீட்டு வருவேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு? வாரி, எங்கள் அண்ணனுக்கு எனக்கும் பல ஆண்டுகளாக சண்டை நடக்குது அப்படின்னு. அப்படியா சொல்லி அவனை நேரடியாக போய் வெல்ல முடியாது. அவன் அதுபோல் வர வாங்கியிருக்கிறான். 7 மரத்தையும் ஒன்று சேர்த்து மறைவாக இருந்து கொன்றார் மகாவிஷ்ணு. அப்போ வாலி சொன்னான், என் சுக்ரீவனோட விட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அந்த ராவணனை என் வாளில் கட்டி கொண்டு வந்து உன்னிடத்தில் ஒப்படைச்சிருப்பேன். வாளில் கட்டி தந்துடுன்றான். இப்பொழுதுதான் என்னுடைய பிள்ளைக்கு அவனை ஆறாறு காட்டுவதற்கு, விளையாடுவதற்கு 8 கால் பூசியாக கொண்டாந்து கட்டி தொங்க விட்டேன். இப்பொழுதுதான் அவுத்து விட்டான், போயிருக்கிறான். அப்படி எனக்கு 8 கால் பூசி மாதிரி அவன் அப்படி வல்லமை படித்தவனே என்னை மறைஞ்சிருந்து கொன்னையே, இது நியாயமா, இது தர்மமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவரால் ஒன்றும் பேச முடியல. ஏன்னா மறைஞ்சிருந்து தான் கொல்ல முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட வல்லம் படித்தவன். அப்போ அவன் என்ன கேட்டான், என்னை கொண்டுட்ட, எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். சரி, செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்ட்டார். நான் கேட்குற வரத்தை குடிப்பியா அப்படின்னு கேட்குறான். கொடுக்குறேன் அப்படின்னு. அடுத்த பிறவியில் நான் வேடுவனாக பிறந்து இன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தில் உன்னை வில்லால் அடித்து கொல்லுவேன்னா சரின்னு ஒத்துக்கிட்டு வரத்தை கொடுத்துட்டார். அதே போல் அடுத்த பிறவியில் அவன் வேடுவனாக காட்டில் வில்லால் அடித்து அவர் பெருவரில் புட்டுன்னு ஓடி போச்சு. பெருவரில் இல்லை, உடலுக்கு ரத்தம் போல இறங்கி அவர் சேலை எழுந்துட்டார். யாராவது உதவி செய்வாங்களான்னு கத்திட்டு கிடக்கிறார். அது பெரிய கதை போயிட்டே இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பேற்பட்ட பெருமாளை முத்தேக சித்தியும் பெறவில்லை. அப்பர் சுந்தரர் பெற்றாங்க, ஞானசம்பந்தர் பெற்றார், முத்தேக சித்தியும் பெற்றாங்க. அவங்களெல்லாம் கொல்ல முடியாது, கத்தியால் வெட்ட முடியாது. வெட்டினாலும் கத்தி தான் அது மாதிரி போயிட்டு வரும், அவங்கள ஒன்றும் பண்ணாது. கொல்லாத இருக்கக்கூடிய சக்தியை இறைவன் இடத்துல பெற்றவங்க இவங்க, முத்தேக சித்தியும் பெற்றவர்கள். அதிலே வள்ளல் பெருமான் ஒருவர். அது பிறகு அவர் பெற்றார். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி ஒரு முக்கடவுளில் ஒருவரானவரே இந்த சித்தியை பெறவில்லை. அதான் வள்ளலார் சொல்கிறார், தவம் செய்யுங்க, தவசு பண்ணுங்க, தவத்தால் மட்டுமே முடியும். நானே தவம் செய்தேன் அப்படின்றார். நானே தவம் செய்தேன், நானே பெற்றேன், சாகாத வரத்தை பெற்றேன், மரணங்களா பெருவாழை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எனக்கு முன்னாடி பெற்றிருக்காங்க பாருன்றது தான் வள்ளலார் சொல்கிறார். எப்படி, எனக்கு முன்னாடி நிறைய பேர் பெற்றிருக்காங்க, அதில் முக்கியமானவங்களும் ஒரு சிலரை சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நிறைய பேர் இருந்திருப்பாங்க, இருக்கிறாங்க, அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்போ இறந்து போன, இதை நல்லா உள்வாங்கி பாருங்கள் இந்த வீடியோவில். இறந்து போன பிறகு இப்படி ஒரு ரொம்ப ரொம்ப அதிசயமாக இல்லை. இப்போ ஒரு இறந்தவங்களே எழுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இறந்தது உடனேனா எழுப்பில்லாதவங்கள ஈஸியாக எழுப்பிடுவாங்க போல இருக்குது. ஆனால் எரிந்து சாம்பல் ஆனவங்களே மீண்டும் எழுப்பினார். அரவம் தீண்டியவரை எழுப்பினார்.
முதல்ல சாப்பிட்ட பிள்ளையை முதல்ல வயதில் செரிச்சு போன பிள்ளையை எழுப்பினார். 2 பேரை எழுப்பியிருக்காங்க. முதலையும் உயிர் எழுப்பியிருக்காங்க, முதல்ல சாப்பிட்ட பிள்ளையும் எழுப்பியிருக்காங்க. அந்த பிள்ளையினோட உடம்பு அந்த உடம்புல சத்தாக மாறிவிட்டது, சதையாக வாழ்ந்து போச்சு. அதெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டாந்து வெளியே விட்டார். இப்பேற்பட்ட வல்லமை படைத்தவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் யாரும் மனம் தளர்ச்சி அடைய வேண்டாம். நீங்கள் மனம் தளர்ச்சி அடைய, இதெல்லாம் பார்க்கணும். நம்ம முன்னோர்களும் செஞ்சுருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. அது இன்னும் நிறைய நம்ம அந்த வரலாறுலாம் பார்க்கணும். அப்புறம் நிறைய செஞ்சுருக்காரு. அதே போல் ஞானசம்பந்தர் நிறைய செஞ்சுருக்காரு. ஒரு அரசன் வந்து தீ போட்டு கொளுத்துறான், இந்த குடிசை புற எரியுது, அவர் பேரில் தீ படலை. ஏன்? முத்தேக சித்தியும் பெற்றார். முத்தேக சித்தியும் பெற்றதுனால அது கதை பெருசாக போகும். அவர் பேரில் தீ படலை. எல்லாம் நினச்சாங்க எரிஞ்சிட்டாருன்னு, தெரியல. ஏன்னா சூட்சும உடலில் இருக்காங்க, அவங்களுக்கு தீ ஒன்றும் பண்ணாது. காற்றாலே, புயலாலே, ககன மதனாலே, கூற்றாலே, கொடுஞ்செயலாலே, கொலை கருவியாலே, எதாலுமே அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. வள்ளல் பெருமான் ஒரு முறை நீரோடையில் இருக்கும் பொழுது அவர் செக் பண்ணிக்கினாராம், சூட்சம் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஆடு மாடு மேய்க்கிற பசங்களை கூப்பிட்டு அதை ஒரு குச்சியை கொடுத்து என் உடம்புல குத்துங்கடான்னாராம். ஏன் தாத்தா அதெல்லாம் குத்தக்கூடாது அப்படின்னா, இல்லை குத்துங்கப்பா அப்படின்னாரு. குத்துற உடனே இந்த அப்படி என்னாண்ட போய் என்னாண்ட வந்துருத்தான். என்ன தாத்தா அது மாதிரி ஈஸியாக போய் என்னாண்ட வருது, இன்னும் உடம்புல ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லைடா சும்மா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு புடி மண்ணை அள்ளி கொடுத்து இது சர்க்கரை அரை சாப்பிடுங்கடா அப்படின்னாரு. ஆடு மேய்க்கிற இடத்துல சர்க்கரை கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எதுவும் கிடைக்காது, சாப்பிட்டாங்க. அதுபோல் இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தமிழகத்தில் எத்தனையோ பேர் வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. வள்ளல் பெருமானும் அதை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் யாரை எழுப்பியிருக்கிறார் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். யாராவது எழுப்பியிருக்காரு, ஏன்னா அந்த அந்த வல்லமையை அவர் பெற்றுட்டார் என்பதை அடுத்து பார்ப்போம். வள்ளல் பெருமான் தான் சொல்கிறார், எனக்கு முன்னமே இத்தனை மகான்கள் இருந்திருக்காங்க, செஞ்சுருக்கிறாங்க, நான் புதியவன் அல்ல, நான் நன்முயற்சி பண்ண எனக்கும் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார். அதனால் அன்பு ஆண்மனையும் கொண்ட நம்மவர்களே, வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.